ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக ஒரு தக்காளி ரசம் செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி ரசத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தழை தண்டு, அப்புறம் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி, மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு காற்றுக்கு தகுந்த 3 வரமிளகாய் நான் போட்டிருக்கேன், போட்டு வதக்கிக்கணும். இடித்த பூண்டு போட்டு நான் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தூக்கி ஊற்றி நல்ல ஒரு கொதிக்க விடணும். அப்படின்னா தான் அந்த பச்சை வாசம் போகும். அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு கொதி மட்டும் விடணும். லைட்டாக சுண்டி வரும்போது நம்ம கொஞ்சமாக புளி ஊற்றணும். கொஞ்சமாக நார்மல் ரசத்துக்கு கொஞ்சம் புளி நிறையா ஊற்றுவோம். இந்த ரசத்துக்கு கொஞ்சம் புளி கம்மியாக ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடணும். நம்ம எந்த குண்டாவில் ரசம் மாற்றி வைக்கிறோமோ அதில் 1 ஸ்பூன் ரசப்பொடி மல்லித்தலையும் போட்டு கொதிக்கிற ரசத்தை ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.